ஒரு பயோடெக்னாலஜி மாணவன் இருந்தாலும் தமிழில் நான் எப்படி ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் கதிசுந்தரம் அவர்கள். அந்த குற்றால குறவஞ்சி அந்த பாடலை நடத்தும் பொழுது அவர் ஓடி ஆடி நடத்தும் அந்த பாடல் இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த கற்பனை திறன், அது எவ்வாறு அதை விளக்குவது என்பதை இன்று கூட என்னால் தமிழ் துறையில் ஒரு பாடம் நடத்துவதற்குள்ள அறிவை அவர் கொடுத்தார் என்பதை இங்கே பெருமையுடன் நான் சுட்டிக்காட்டுகிறேன். அப்படி ஒரு பேராசிரியர். ஏனென்றால் தமிழில் உள்ள கருத்துக்களை உட்கொள்வதற்காக பல நாடுகளில் இருந்து வந்த வரலாறு நமக்கு உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக நாலந்தா பல்கலைக்கழகம், தக்சசீலா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் இருக்கும் பொழுது மாணவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2000 ஆசிரியர்கள் ஒரே பல்கலைக்கழகத்தில், 2000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள். அந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்த்தீர்களானால் ஒரு ஆசிரியருக்கு 5 மாணவர்கள் தான் இருந்ததாக அங்கே வரலாறு கூறுகிறது. அதை தவிர 7 அடுக்கு நூலகம், உலகில் உள்ள அத்துணை புத்தகங்களும் அங்கே இருந்ததாக வரலாறு. அப்படி இருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தை நோக்கி அத்துணை பேரும் வந்து படித்த இந்த இந்திய நாட்டில் இன்று அந்த வரலாறு எங்கே சென்றது? அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக வைக்கப்படுகிறது. தக்சசீலா, நாலந்தா போன்ற பல்கலைக்கழகங்கள் இருந்த இந்திய நாட்டிலே இன்று நாம் ஏன் அயல் நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? அதை கடந்த வாரம் கூட எங்களுக்கு துணைவேந்தர் அவர்களுக்கு ஒரு கருத்தரங்கு நடந்தது டெல்லியிலே. அதிலே நம்மளுடைய கமர்ஷியல் மினிஸ்டர் பியாஸ் கோயல் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் கூற்றை பார்க்கும் பொழுது நம்மளுடைய எக்கனாமியே நம்மளுடைய ஹையர் எஜுகேஷனில் இருக்கிறது, உயர்கல்விதான் நம்மளுடைய எக்கனாமியை கூட்டும் அளவிற்கு இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு ஃபாரினர், ஒரு அயல் நாட்டுக்காரன் நம்மளுடைய இந்தியாவிற்கு வரும் பொழுது 28 மாணவர்கள் நம் நாட்டில் இருந்து அயல் நாட்டுக்கு போகிறார். 1:28 என்ற கணக்கு வரும் பொழுது முன்னால் அதே ரிவர்ஸாக இருந்தது. 28 மாணவர்கள் அயல்நாட்டு மாணவர்கள் இங்கே வரும் பொழுது ஒரு இந்திய மாணவர் தான் வெளியே சென்றார். ஆனால் அந்த மாற்றி இப்பொழுது இந்த சூழ்நிலை வந்தது. எதனால் வந்தது, எதற்காக வந்தது என்பதை என்னுடைய தமிழ்துறை ஆசிரியர்களும் மாணவர்களும் உற்று நோக்க வேண்டும் என்னுடைய கருத்து. நான் எந்திரித்து வரும்பொழுது கூட சொன்னேன், ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களே, நான் கொல்லப்பட்டறையிலே ஊசி விற்கப் போகிறேன். அது சரியா என்னன்னு எனக்கு தெரியாது, தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் தமிழ் படித்தது அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு தெளிவாக நான் படித்த எனக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் ஒரே ஒரு கேள்வி, இந்த நியூ செஞ்சுரி புக் ஷாப்பை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? கைவிட்டுங்க. இந்த நியூ செஞ்சுரி புக் ஷாப்பை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? 4-5 பேர் தான். அதாவது இன்னைக்கு அருமையான என்னுடைய நண்பர் கூறினார், ஒரு புத்தகம் என்பது என்ன, நூல் என்பது என்ன என்பதற்கெல்லாம் விளக்கம் கூறினார்கள். ஆனால் நாங்கள் 8வது 9வது படிக்கும் பொழுதே மதுரை மாவட்டத்திலே ஒரு குக் கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் எலிமெண்டரி ஸ்கூலிலே படிக்கும் பொழுது எங்களை அந்த டவுன் ஹால் ரோடு என்று மதுரையிலே ஃபேமஸாக அழைக்கப்படும் அந்த வீதியிலே இந்த நியூ செஞ்சுரி புக்கை பார்ப்பதற்கு எங்களை அழைத்து செல்வார்கள். அப்படித்தானே அந்த மதுரை மாவட்டத்திலே. அதுபோல் நீங்கள் நூலகங்களை படிக்கிறீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதை படிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்பதுடைய ஆவல். இரண்டாவதாக ஆராய்ச்சி மாணவர், உங்க பேர் என்ன?
மருது பகவதி, எவ்வளவு அருமையான நீ. அதாவது அவருடைய பேச்சே ஏதோ நான் எங்கேயோ இருந்து வந்தவராக நான் கருதுகிறேன். ஆனால் கேட்கும் பொழுது செந்தமிழ் கல்லூரி, அவ்வளவு பெருமையான கல்லூரி. அதாவது ராமநாதபுர ராஜாவால் நடத்தப்பட்ட ஒரு கல்லூரி செந்தமிழ் கல்லூரி. அவர் பாருங்க, ஊர்ன விதத்திலேயே அவர் தமிழ் வந்து விளையாடு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நீங்களுடைய பெரிய மாணவராக. இப்பொழுது இந்த புதிய களங்கள் என்பதை நான் எப்படி எடுத்துக்கொள்வேன் என்றால், என்னுடைய பேராசிரியர்கள் அத்துணை பேருக்குமே சொல்லுவது, நீங்கள் தமிழில் ஒரு பட்டம் வாங்க வேண்டுமானால் உங்கள் கரிக்குலம் என்று இருக்கிறதே, அதில் 70% உங்களுடைய தமிழ் பாடங்களை, இருக்கும் பாடங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த 30 விழுக்காடுகள் இது போன்ற ஆராய்ச்சி, இது போன்ற தலைப்புகளிலே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். துணைவேந்தராக அல்ல, தமிழ்நாட்டில் தமிழில் ரத்தத்தோடு ரத்தமாக கலந்த ஒருவனாக நான் பேசுகிறேன். அதில் நீங்கள் ஏதோ இந்த கருத்தரங்கை நடத்தினேன், திரு பாலசுப்ரமணியம் போன்ற பெரிய அறிஞர்கள் வந்து பேசிவிட்டு போனார்கள் என்று இருந்து விடாமல், நீங்கள் அதை எப்படி உட்கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய முக்கியமான கருத்தாக கருதுகிறேன். அதில் அந்த புதிய களங்களை காட்டிலும் ஒரு களங்கள் எப்படி, அதாவது அந்த தமிழறிஞர்கள் நடந்தா தக்சசீலாவிற்கு வரும்பொழுது அவர்கள் கற்றுக்கொண்டது என்ன என்றால், இங்கே இருக்கும் கருத்துக்களை எவராலும் ஒரு புத்தகத்திலே சொல்ல முடியாதற்கு எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரம், மகாபாரதம், தொல்காப்பியம், ஏன் திருக்குறள், இதை இந்தியாவிலே பாடம் படிப்பதற்கு மட்டுமல்ல, கருத்துக்களை சொல்வதற்கு மட்டுமல்ல, ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு அவனுடைய வாழ்க்கை அமைய வேண்டும், எத்தனை இன்னல்கள் வரும், அதையெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகங்கள் கூறுகிறது. அதை கற்றுக்கொள்ளத்தான் அவர்கள் வந்ததாக அங்கே கருத்து கூறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், மகாத்மா காந்திக்கு திருக்குறளை சொல்லிக் கொடுத்தவர், அதனுடைய உள்ளடங்கை சொல்லிக் கொடுத்தவர் ரஷ்ய எழுத்தாளர். அவர் சத்தியாகிரகம் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஏதோ புதுமையாக சொல்லவில்லை, நீங்கள் ஏற்கனவே திருக்குறள் ஒன்று இருக்கிறது, அதை படியுங்கள், எல்லாம் உங்களுக்கு புரிந்துவிடும் என்று சொன்னாரா. ஒரு பத்திரிகையிலே ஒரு விளக்கமான செய்தி வந்திருந்தது கடந்த மாதம். அதுபோன்று இப்பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய காதுகளை பொத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு கேள்வி, அதை கேள்வியை முடித்து அதில் நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு மகாபாரதம் தெரியும் தானே? எத்தனை பேருக்கு மகாபாரதம் கைதுக்குங்கள். கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் ஐயா பாலசுப்ரமணியம் உங்க முன்னிலையில் 500 ரூபாய் நான் கொடுக்குறேன் இப்பயே. ஆனால் கேள்விக்கு சரியான பதில் வர வேண்டும். என்ன கேள்வி என்றால், பாஞ்சாலி சுயமரத்திற்கு உட்படுகிறார். அங்கே அர்ஜுனன் அந்த சுயவரத்தை வென்று பாஞ்சாலியை கைப்பிடிக்கிறான். ஆனால் மனமாகவில்லை. அங்கே வென்று அவளை அழைத்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் அவள் 5 பேருக்கு மனைவியாக ஆகிறார்? யாருனாச்சும் ஒருத்த சொல்லு. கரெக்டா வார்த்தை சொல்லணும். அப்பதான் இல்ல 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 அவ்வளவுதான். நீங்க உட்காரு, கரெக்டான வார்த்தை சொல்லணும். ஏன்னா நான் தமிழ் படிக்காதவன், நீங்க தமிழ் படிச்சுக்கிட்டு எங்க இருந்து வரீங்க? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. முயற்சிக்கு நன்றி. கொல்லுமாங்குடி எந்த கல்லூரி? இங்க படிக்கிறீங்க. ஓகே, வெரி குட். ஆனா முயற்சி இன்னும் எனக்கு கரெக்டா எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். தமிழ் தெரியாத ஒரு மாணவருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? சவுண்டா பேசுங்க. ஆசிரியர் ஆகணும்ல.
அப்புறம் சொல்லுவோம். உட்காருங்க. உங்களுக்கு ஐயா குந்தி தேவி வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க ஐயா. அப்ப வந்து இல்லை, அதுதான் அந்த சூழ்நிலை ஏன் உருவாகிறது? அவர் வந்து தானம் பெற்று வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது ஐயா. சூழ்நிலை அவர் பூஜை பண்ணுவதற்கு காரணம் என்ன? தன்னுடைய ஏமா என்னை புரிய வைக்கிறதுக்கு நீங்க அதைத்தான் சொல்லணும் இல்லையா? ஐயா தன்னுடைய குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்ல நீங்க ஐயா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐவரும் பகிர்ந்துக்குங்க. இதைத்தான் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அப்ப சரியா பட சொல்லுங்க ஐயா. சொல்லு. அதுதான் வனவாசிகளே ஏன் இருக்காங்க, ஏன்? அதுதான் என்னுடைய கேள்வி. அதை நீங்க இன்னும் ஆழமாக படிக்காமல் புதிய கருத்துக்கள் எதற்கே என்பதுதான் என்னுடைய கேள்வி. தோத்ததுக்கு எப்பா எங்கே சூதாடுறது வருது? நீ எங்கே சொல்லிட்டு இருக்க? அப்ப என்ன நீ மகாபாரதத்தை ஒழுங்கா படிக்கிறீங்க? ஐயா ஏதாச்சும் ஒரு ஆசிரியர்கள் சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரியாதா? அவங்க கொஞ்சம் டச் பண்ணாங்க. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா இது வந்து எனக்கே புரியாத புதிராக இருந்தது. எப்படி ஒரு பெண் 5 பேரை தான் கல்யாணம் பண்ண வேணும் அப்படின்னு ஏன் சூழ்நிலை உருவாகிறது என்பதை அவள் கூறும் பொழுது, அரக்கும் மாளிகையிலே இந்த பாண்டவர்களை கொடுத்து விட்டேன் என்று அங்கே அறிவுறுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அந்த அரக்கும் மாளிகையில் இருந்து, இது ஏற்பாடு சகுனி, சகுனியில் இருந்து அந்த ஏற்பாட்டில் இருந்து வெளியே வருகிறார்கள். வந்த குந்தி தேவி என்னுடைய அத்துணை பிள்ளைகளும், ஏனென்றால் குந்தி தேவியை ஒரு குழந்தையை கூட பெற்றெடுக்கவில்லை. அதையும் நீங்க சொல்லணும், தமிழ் துறையிலே பெற்றெடுக்கவில்லை. ஆனால் என்னுடைய குழந்தைகள் 5 பேரும் என்னுடைய குழந்தைகள், எல்லாம் நல்லா இருக்க வேண்டும், எது கிடைத்தாலும் அவர்களுக்கு சரியாக பங்கெடுக்கப்படும் என்ற சூழ்நிலையிலே அங்கே தவம் கொள்கிறார். ஆனால் இவர்கள் அந்தணர்களாக தங்களுடைய வேடமிட்டு, படிச்சிருக்கீங்களா? அந்தணர்களாக தாங்கள் வேடமிட்டு அங்கே செல்லும் பொழுது இங்கே சுயம்பரம் நடக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் நல்ல சாப்பாடு கிடைக்குமே என்று சொன்னவுடன் பெரியவரை ஒருவரை தூக்கி கொண்டு அங்கே செல்கிறார்கள். அங்கே இந்த சூழ்நிலையிலே அவர்கள் அங்கே வென்று அந்த தன்னுடைய பாஞ்சாலியை அழைத்துக் கொண்டு வருகிறார். இங்கே தவம் இருக்கிறார் குந்தி தேவி. ஆனால் குந்தி தேவி தன்னுடைய எதையுமே பார்க்காமல் அங்கே வரும் பொழுது, அப்பொழுது அங்கே என்ன சொல்லுகிறார்? அந்த வார்த்தை தான் முக்கியம். அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் கல்யாணம் பண்ணி வந்துவிட்டேன் என்று சொல்லவில்லை. அதுதானே ஐயா தமிழ்துறை தலைவர்? கல்யாணம் என்று சொல்லவில்லை. இல்லை, வெற்றி பெற்று ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. நான் தானமாக கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது குந்தி தேவி எதையுமே பின்னால் பார்க்காமல், தானம் தானே பெற்று வந்தாய், அது எந்த தானமாக இருந்தாலும் 5 பேருக்கு சொந்தமாக இருக்கும் என்று கூறுகிறார். இதை ஏன் தமிழ்துறை இன்னும் ஆய்வு செய்யும்? கேள்வி செய்ய நான் இதற்குத்தான் இந்த தலைப்பிலே சிறிது வேறுபட்டு இருக்கிறேன். புதிய களங்கள் வரட்டும், ஆனால் இருக்கும் களங்களை ஏன் தெளிவாக கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இங்கே வைக்கின்றேன். நேற்று கூட சொன்னேன், அங்கே கர்ணன் வருகிறார், அதே சிவபரத்திலே கலந்து கொள்கிறார். ஆனால்
குந்தி தேவிக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சிவபரத்திலே நீ யாரை விரும்புகிறாயோ அவனை நீங்க எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அவன் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவன், அவன் ஜெயித்தான், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவுடன் அம்பை தூக்கி எறிந்து விட்டு வருகிறான் கர்ணன். ஆனால் அர்ஜுனனை ஏற்கனவே பார்த்த குந்தி தேவி தன்னுடைய அர்ஜுனனுடைய அழகிலே மயங்கி, இவன் தான் எனக்கு, ஆனால் அப்பொழுது அந்தனாக பார்க்கிறார், இவன் தான் என்னுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் கர்ணனை தூக்கி எறிகிறார். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்? உன்னுடைய சுயவரத்திற்கு 2 பேர் தகுதியானவர்கள் வருவார்கள், அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று கூறுகிறார். இந்த செய்தியெல்லாம் எனக்கு நான் படிக்கும் பொழுது சொல்லித்தரவில்லை என்னுடைய ஆசிரியர்கள். அதை நீங்களும் இழந்து விடாதீர்கள். உங்களுடைய பாடத்தை படியுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த பாடத்தினுடைய அந்த கரிக்குலம் என்று சொல்லப்படுகிறது. அது உங்களுடைய தமிழில் நீங்கள் என்ன தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை கூறும். ஆனால் அந்த 30% இருக்கிறதே, 30 விழுக்காடுகள், அதில் இதுபோல ஆராய்ச்சிகளை ஆய்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இது அடுத்த அந்த ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடுத்த அந்த வரலாறுக்கு செல்லும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அப்பொழுது தானமாக கொண்டு வந்தேன் என்று சொன்னவுடன் குந்தி தேவி திரும்பி பார்க்காமல், தானம் என்றால் அது 5 பேருக்கும் தான் சொந்தம், எந்த தானமாக இருந்தாலும் 5 பேருக்கு தான் சொந்தம் என்று கூறும் பொழுதுதான் அவள் 5 பேரையும் கல்யாணம். ஏனென்றால் அப்பொழுதுதான் நிறைய ஆர்குமெண்ட் வருது. நாங்க 4 பேரும் போயிடுறோம், துறவரம் போயிடுறோம், நாங்க எப்படி இருக்க போறோம், அப்படியெல்லாம் வரும் பொழுது கடைசியில் அவள் ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொள்வதற்கு வரும் பொழுதுதான் அவளுடைய அப்பா அவரை தூக்கி சென்று விடுகிறார். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா திருப்பி வருகிறார். அது ஒரு பெரிய கதை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா தெரியல, நான் சொல்றது ரைட்டா என்னன்னு தமிழ் துறைக்காரங்க நீங்க விளக்கடிங்கன்னா நல்லா இருக்கும், தம்பி நீங்க சொன்னீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஆனால் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது ஏன் வந்தது, மகாபாரதம் என்று சொல்லுகிறோமே, அல்லது ராமாயணம் என்று சொல்லுகிறோமே, தொல்காப்பியம் என்று சொல்லுகிறோமே, இன்னும் ஒரு கூட்டத்தில் கூட சொல்லுகிறேன், தொல்காப்பியத்தில் எவ்வளவு அறிவியல் கலந்திருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்களுடைய உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்களையும் உயிர்மெய் எழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் உயிரெழுத்துக்களையும் பெருக்குங்க. எவ்வளவு? 12 × 18 பெருக்குங்க. மேத்தமெட்டிக்ஸ் தான் எங்களுக்கு வராதே சார், ஏன் சார் எங்களுக்கு எவ்வளவு? 240. 240 × 100 24,000. அந்த 24,000 முறை நாம் சுவாசிக்கிறோம் என்று தொல்காப்பியம் கூறியிருக்கு. ஒரு நாளைக்கு 24,000 முறை சுவாசிக்கிறோம் என்று தொல்காப்பியம் கூறியிருக்கிறது. அப்ப சயின்டிபிக்கா நீங்க ரிலேட் பண்ணுங்க. புரியுதா நான் சொல்றேன் நான்? ஆனால் நம்மிடம் தோற்றதுக்கு காரணம் என்ன என்றால், எதையுமே நாம் டாக்குமெண்ட் பண்ணல. அதுதான் இன்னைக்கு இருக்க ப்ராப்ளமே. அதனால் இனிவரும் காலங்களில் நாம் தமிழை இன்னும் ஆழ்ந்து அறிந்து படித்து அதை என்ன திருக்குறளை பற்றி நான் பேசும் பொழுது கூட ஐயாவிடம் கேட்டேன், ஐயா இந்த திருக்குறள் நல்ல புத்தகமா என்று சொல்லுங்கள் பொழுது, ஐயா நிறைய இருக்கு, நான் எது நல்லதுன்னு சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அந்த அளவிற்கு திருக்குறளை பற்றி ஆய்ந்தது. அது மக்களிடம் போய் சேர்ந்ததா, மாணவர்களிடம் போய் சேர்ந்ததா என்று கேட்கும் பொழுதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த கூட்டம் கட்டாயமாக ஒரு சிறந்த கூட்டமாக அமைய வேண்டும், அமையும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.